இந்த கோயில் வந்து வெங்கட்ராமர் கோயில் அப்படின்னு சொல்றத விட ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொன்னதான் எல்லாருக்குமே இங்கே தெரியும். ஏன்னா இங்கே 1000 தூண்கள் இருக்கு. சும்மா எண்ணிக்கையாக சொல்ல உண்மையிலே 1000 தூண்கள் இங்கே இருந்திருக்கு. அது வந்து பிரெஞ்சு படையெடுப்பின் போது வந்து இங்கே பெரிய சேதனம் அடைஞ்சிச்சுனால ஒரு 250 தூண்களுக்கு வந்து சேதனம் அடைஞ்சிச்சு. இப்போ 756 தூண்கள் இருக்கு. 200 தூண்கள் கிட்ட இந்த வாரப்போட சேதனம் அடைஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ராக் தான். ஒரே ராக்ல நல்லா உயரமாக இருக்கும். 40, 50, 60 அடி, சில தூண்கள் 40 இருக்கும், சில 60 வரைக்குமே இருக்குங்க. எல்லாமே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கோயிலை வந்து 16ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் முத்தியாலு நாயக்கர் அப்படின்ற ஒரு நாயக்க மன்னர் தான் கட்டியிருக்காரு. செஞ்சி நாயக்கர், கிருஷ்ணப்ப நாயக்கர் பின்னாடி வந்த முத்தியாலு நாயக்கர் தான் கட்டியிருக்காரு. இந்த கோயில் மட்டும் இல்லாமல் செஞ்சியில் வந்து ஒரு 4 ராமர் கோயில் இருக்குது. இது வந்து வெங்கட்ராமர் கோயில், பட்டாபிராமர் கோயில் அந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி வந்து கோதண்டராமர் கோயில் ஆற்றுக்கு ஒட்டினா இருக்குது. நம்ம மரமூர் ஆறு இருந்தாலும் அந்த ஆற்றுக்கு ஒட்டினா இருக்குது. அதே மாதிரி வந்து நரசிம்மராமர் கோயில் ஊருக்கு வெளியே இருக்குது. இப்படி 4 திசையிலும் 4 ராமர் கோயில் அப்படியே கட்டியிருக்காங்க. 1000 தூண்கள் கொண்ட மண்டபம். அதே போல் வந்து ராஜகோபுரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 அடிக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரம். மேலே இருந்து பார்க்கும்போது இந்த கோட்டைக்கு மேலே இருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும், அழகாக இருக்கும் வச்சுங்களா. உள்ளார வந்து போர் சமயத்தில் பெரிய இந்த கோட்டை சேதம் அடைஞ்சிட்டனால கருவராக இருந்த சாமி சிலை இப்போ இங்கே இல்லை. இது வந்து பிரெஞ்சுக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பிரெஞ்சுக்காரங்க எடுத்துகிட்டு போய் பாரதி பார்க் இருக்கும், அங்கே இருக்கும். இப்போ கூட போனீங்கன்னா செஞ்சி வெங்கட்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலே சின்னதாக கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பாரதி பார்க் சைடில், பாண்டிச்சேரியில் பாரதி பார்க் சைடில் இருக்கும் செஞ்சி வெங்கட்ராமர் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதன் பின்பு இந்த கோயில் பூட்டி இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போ இங்கே சேஷாத்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர் இருந்தார். அப்போ இங்கே இருந்த மண்ணெலாம் வாரி வெளியே கொட்டும் போது அங்கே அப்போ வந்து இந்த வெளியே விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க ஜெயன் விஜயன் அவங்கள சிற்பமே அந்த மண்ணில் இருந்தாட்டு வந்து வச்சாங்க. அதை எடுத்து ரொம்ப நாள் பூட்டி தான் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக உள்ளூர் மக்கள் வந்து சாமி சிலை வைக்கணும்னு கேட்டதுனால இப்போ சாமி சிலை புதுசாக வச்சுருக்காங்க. இப்போ ஆனால் இப்போ இருக்க சாமி சிலை இப்போ வைக்கப்படுது. இந்த கோயிலுடைய சாமி சிலை நீங்கள் பார்க்கணுன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில் பாரதி பார்க் பக்கத்தில் இருக்க கோயில் அங்கே தான் இருக்குது. அங்கே செஞ்சி வெங்கட்ராமர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய தூண்கள் பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. இங்கே அந்த தூண்கள்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரெஞ்சுக்கார் புஷின்னு சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை எடுத்து போய் அதை வச்சு அவர் சிலையை அவர் மேலே வச்சுட்டாரு, அந்த தூண் மேலே வச்சுட்டாரு. அது அந்த பாண்டிச்சேரி பீச்சு போனீங்கன்னா அந்த காந்தி சிலை இருக்கும் பாரு, காந்தி சிலை சுற்றி ஒரு 11 தூண் இருக்கும். அந்த தூணெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தான். அப்புறம் முடிவில் வந்து அவரோட சிலை இருக்கும், அந்த சிலைக்கு கீழே அந்த தூண் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ மாற்றிட்டாங்க. இங்கே இருந்த செல்வங்கள் அதிகமாக வந்து பாண்டிச்சேரி வாங்குறேன்னு சொல்லிட்டு போனார் அவரு. யாரு பாண்டிச்சேரி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்க சிலை இருக்குது அதுவா? இல்லை. அப்போ பாண்டிச்சேரி ஆளுநர் புஷி ஒரு சரிங்களா, அவர் ஆளுநராக இருந்தார். ஆனால் இங்கே இருந்தால் முக்கால்வாசி செல்வத்தை எல்லாமே பிரெஞ்சு பீரியடில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே இருந்த தூண்கள் ஆகட்டும், இங்கே இருக்க சாமி சிலைகள் ஆகட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது புதுசாக வச்சது அந்த ஜெயன் விஜயம் மட்டும் அங்கே எதிர மண்ணில் இருந்துச்சு எடுத்து வந்து வச்சாங்க. அது மாதிரி மற்றபடி எல்லாமே அது பழமையானது தான். ஆனால் வந்து போர் சமயத்தை இடிஞ்சு அங்கே மண்ணை வாரி கூட்டிட்டாங்க. அது ரெனோவேஷன் பண்ணும்போது எடுத்து வந்து வச்சாங்க. அதே மாதிரி இங்கே பெரிய கல்வெட்டுகள்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கிற 2 கல்வெட்டில் இங்கே செஞ்சியில் வார சந்தைன்னு ஒரு சந்தை இருக்குது. அந்த வார சந்தையோட வரி வந்து இந்த கோயிலுக்கு தரணும், அதில் தீபாவளி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான். மற்றபடி கோயில் பார்க்க நல்லா இருக்கும், அப்படியே பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அனந்தபுரம் பக்கத்தில் கல்யாணம் முடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருந்து வெட்டி அங்கேருந்து எடுத்து வந்துருக்காங்க. சரிங்களா, 5 மணிக்கு மூடுறாங்க, அப்படியே பார்த்துடுவாங்க. இதெல்லாம் ஊஞ்சல் மண்டபம். இங்கே இருக்க மண்டபம் ஊஞ்சல் மண்டபம், இங்கே இருக்க கல்யாண மண்டபம், அடுத்து உலக உற்சவ மண்டபம், ஒவ்வொரு மண்டபம் வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட்ராமனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாகசாலை அதை வளர்த்துற அந்த ஓமகுண்டம் தாங்க இது. கடைசியாரங்க கூட்டிட்டு வாங்க. சரிங்க.
பின்ன பண்ண வைக்க மாட்டாங்க. ஜெயன் விஜய் சென்ட்ரல் பார்த்து இருக்கலாம். இந்த பக்கம் ஐயா எல்லாமே